வணக்கம். நான் ஆல்ரெடி இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எம்டிஎஸோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்க்கலன்னா வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னன்றதை பார்க்க போகிறோம். அப்புறம் சேஃப் ஸ்கோர் வரப்போகிற எம்டிஎஸ் 2024 சேஃப் ஸ்கோர் எவ்வளோன்றதை பார்க்க போகிறோம். சேஃப் ஸ்கோர் எவ்வளோ எடுத்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக்கு கேட்குறது எல்லாமே ஒரு மோட்டிவேஷனுக்கு தான். நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குது அதை அப்லோட் பண்ணுறதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ கட் ஆஃப் போயிடலாம். தமிழ்நாடு கட் ஆஃப் மட்டும் சொல்கிறேன். நான் 2022 நான் எடுத்து வந்திருக்கிறது எல்லாமே யூஆர், அதாவது ஜென்ரலோட கட் ஆஃப். ஸோ மேக்ஸிமம் இதை நம்ம ஸ்கோர் பண்ண அச்சீவ் பண்ணாலே போதும், நம்மளோட பாஸ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எப்போயுமே ஒரு எக்ஸாம் எடுக்கிறீங்கன்னா அதோட ஜென்ரல் கட் ஆஃப் எவ்வளோன்னு பாருங்கள். ஜென்ரல் கட் ஆஃபை கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜென்ரல் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது கீழே இருக்க எல்லா கேட்டகரியும் செலக்ட் ஆன மாதிரி. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ 2022 125, அதாவது எம்டிஸில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று 18லேருந்து 25 வயசுக்குள்ளே, அப்புறம் வந்து 18லேருந்து 27 வயசுக்குள்ளே. இதுக்கு தனி வேக்கன்சி வரும், இதுக்கு தனி வேக்கன்சி வரும். ஸோ 2022 அதாவது 11,000 வேக்கன்சி இருந்துச்சு. அதோட வேக்கன்சி அதோட கட் ஆஃப் வந்து 125. 2023 எம்டிஎஸில் வந்து வெறும் 1500 1700 வேக்கன்சி தான், ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் கட் ஆஃப் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 18லேருந்து 25, 18லேருந்து 27க்குமே கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து 18லேருந்து 25, 18லேருந்து 27 இது ரெண்டுக்குமே கட் ஆஃப் சிமிலர் டு 125 பாயிண்ட் சம்திங் போகும். ஸோ 125 இது வந்து நார்மலைஸ்டு ஸ்கோர். அதாவது இப்போ நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் கீ வரும். அந்த ஆன்சர் கீயை வச்சு நம்ம ஒரு ஸ்கோரை கால்குலேட் பண்ணுவோம். அதை வந்து ரா ஸ்கோர்னு சொல்லுவோம். 150க்கு 100 எடுக்கிறீங்கன்னா இது உங்களோட ரா ஸ்கோர். நார்மலைஸ்டு ஸ்கோர்னால் ஒரு 50 ஷிஃப்ட் நடக்குது. 50 ஷிஃப்ட்டில் வந்து 20 ஷிஃப்ட் ஈஸி, 10 ஷிஃப்ட் வந்து மாட்ரேட், மிச்சம் இருக்க 30 ஷிஃப்ட் வந்து ஹார்டு. மிச்சம் இருக்க 20 ஷிஃப்ட் வந்து ஹார்டு. ஸோ இப்போ இந்த ஈஸியாக இருக்க ஷிஃப்ட்டில் இருக்கவங்க மார்க் வந்து அதிகமாக எடுத்திருப்பாங்க. மாட்ரேட்டாக இருக்கவங்க இவரோட கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்திருப்பாங்க. ஹார்டாக இருக்கவங்க அதோட கம்மியாக எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஆவரேஜ் பண்ணுறது தான் இந்த நார்மலைஸ்டு ஸ்கோர்ன்றது. இப்போ ஒரு ஈஸி ஷிஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரா மார்க் 100 இருந்துச்சுன்னா அவங்களோட நார்மலைஸ்டு மார்க் 120 இருக்கும். 107 இருக்கும். மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னா 115 இருக்கும். ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா 120 to 125 சேஞ்ச் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த ரா மார்க் ஸ்கோர் பண்ணுறது தான் உங்கள் கையில் இருக்குது. நார்மலைஸ் ஸ்கோர்ன்றது உங்களோட ஷிஃப்ட்டோட லெவலை பொறுத்து. இது வந்து பியூர் லக். ஸோ ஈஸி கொஷின், மாடரேட் கொஷின், ஹார்டு கொஷின் வர்றது வந்து பியூர் லக் தான். அது உங்களோட ஷிஃப்ட்டை பொறுத்து. ஸோ நம்மளோட மெயின் டார்கெட் வந்து இந்த ரா ஸ்கோராக தான் இருக்கணும். ஸோ நான் சேஃப் ஸ்கோர் சொல்கிறேன். சேஃப் ஸ்கோர் 150க்கு வந்து இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிகே நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் 100 ப்ளஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2022 கட் ஆஃப் 125ன்னு சொன்னோமா. இப்போ இதிலேருந்து நார்மலைஸ் ஸ்கோர் 120 போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது 100 ப்ளஸ் எடுத்துருந்தீங்க, 100 மார்க்கே எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து 120 போகிறதுக்கான வாய்ப்புகள் ஹார்டாக இருக்க பட்சத்தில் நிறையவே இருக்குது. ஒருவேளை ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் 110 கிட்ட தான் வரும். ஸோ சேஃப் ஸ்கோர் வந்து மினிமம் நீங்கள் 110 எய்ம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா 150க்கு
110 எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேஃப் ஸ்கோர்ன்றது நம்ம இந்த மார்க் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க உட்காந்துடலாம். அதுக்காக தான். ஸோ இந்த 110 தான் உங்களால் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் 100 எடுக்கலாம். 100 எடுத்து மேபி உங்களுக்கு லக்கில் ஹார்ட் ஷிஃப்ட் வந்தால் கட் ஆஃப் க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 110 எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக செலக்ட் ஆகிருன்ற ஒரு நம்பிக்கையில் அடுத்த வேலையை பார்த்துட்டே போயிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் பண்ணணும். நிறைய பேர் இங்கிலீஷ் கிராமர்லாம் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. கிராமர் ரூல்ஸ் படிங்க. மெயினாக இங்கிலீஷ் ரீட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ் சம்மந்தமாக எந்த இடத்துல பேசணும்னு ரீட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன வீடியோ தான். தேங்க்யூ. வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.